புதுச்சேரி நெல்லிக்குப்பம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்த நாராயணசாமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறி அவரது ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டும் அவரது காரை வழிமறித்தும் ஆத்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். தங்களை நம்ப வைத்து கழுத்தை அறுத்து நடுரோட்டில் விட்ட கட்சி தலைமை வரும் தேர்தலில் தோல்வியை தான் சந்திக்கும் என சாபம் விட்ட நாராயணசாமியின் ஆதரவாளர்கள் தோல்வியடைவார் என்று தெரிந்தே காமராஜர் தொகுதியில் ஒருவரை வேட்பாளராக தேர்வு செய்துள்ளதாகவும் கொந்தளித்தனர். கடந்த 2009-2014 ஆண்டு மன்மோகன் சிங் அரசில் இணையமைச்சராக இருந்த நாராயணசாமி அந்த பவரை வைத்து 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடாமலேயே புதுச்சேரியின் முதலமைச்சரானார். மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த அவருக்கு 2016-2021 காலகட்டம் மோதலும் பரபரப்பும் நிறைந்த காலகட்டமாகவே இருந்தது. புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த கிரண் பேடிக்கும் நாராயணசாமிக்கும் பெரும் அதிகார போட்டி நிலவியது. நிர்வாக முடிவுகள், நியமனங்கள் மற்றும் நிதி விவகாரங்களில் இருவருக்கும் இடையே முட்டல் ஏற்பட மாநிலத்தின் வளர்ச்சி மற்றும் மக்கள் நலனுக்கு கிரண் பேடி முட்டுக்கட்டையாக இருப்பதாக நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு குற்றம் சாட்டியது. அதேபோல மருத்துவ சேர்க்கை, நியமன எம்எல்ஏக்கள் நியமனம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்களிலும் முரண்பாடு ஏற்பட்டது. இப்படி நீண்ட அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 2021 பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டார் கிரண் பேடி. இது ஒரு புறம் இருக்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள் நமச்சிவாயம், தீப்பாய்ந்தான் உள்ளிட்டோர் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ததால் பெரும்பான்மையை இழந்து நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் அரசு கவிழ்ந்தது. மேலும் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியுற்றதை அடுத்து நாராயணசாமி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அதன் பிறகு அரசியலில் ஆக்டிவாக இல்லாத நாராயணசாமி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என யாரையுமே பெரிதாக சந்திக்க கூட இல்லை. இதனிடையே 2021 தேர்தலில் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியடைந்தது. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியை கட்டி ஆண்ட காங்கிரஸ் கடந்த 5 ஆண்டுகளாக பாஜகவின் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அமைதியாக இருக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டது. காங்கிரசின் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாராயணசாமி தான் காரணம் என கட்சி நிர்வாகிகள் பலர் குற்றம் சாட்டினர். கிரண் பேடியுடனான அதிகார போட்டியால் புதுச்சேரியை கைவிட்டு விட்டதாகவும் அவரது தவறான முடிவுகள் தான் ஆட்சியை தாரை வார்க்கவே காரணமாகிவிட்டதாகவும் கூறி வந்தனர். இந்த சூழலில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டில் A மற்றும் B படிவங்கள் வழங்கப்பட்டன. அப்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தார். ஆனால் அவருக்கு இந்த முறை சீட் வழங்க மறுக்கப்பட்டதாகவும் A மற்றும் B படிவம் வழங்கவில்லை எனவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் வைத்திலிங்கத்தின் வீட்டை முற்றுகையிட்டதோடு அவர் தலைவர் பதவியிலிருந்தே விலக வேண்டும் என்றும் முழக்கமிட்டனர். தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு நபரை கூட்டு பிஃபார்ம் கொடுக்க போறாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணா தொகுதியில் அந்த வேட்பாளர் 500 ஓட்டு கூட வாங்க மாட்டார் காங்கிரஸ்ல. அகில இந்திய காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளரான தேவதாசுக்கு 500 வாக்குகள் கூட விழாது என்பது தெரிந்தே காமராஜர் தொகுதியில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என ஆவேசமடைந்த நெல்லித்தோப்பு தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் தாரகி ராஜா தோற்பார் என்று தெரிந்தே ஒரு தொகுதியை தூக்கி கொடுக்கும் வைத்திலிங்கத்திற்கு வெற்றி வேட்பாளர் நாராயணசாமிக்கு சீட் வழங்க வேண்டும் என்பது தெரியாதா என கொந்தளித்தார். நாராயணசாமிக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் தேர்தலையே புறக்கணிப்போம் என கூறிய அவரது ஆதரவாளர்கள் தங்களை கைது செய்து சிறையில் அடைத்தாலும் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதேபோல தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்ட வைத்திலிங்கத்தின் காரை வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாராயணசாமியின் ஆதரவாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றனர்.
அப்போது புதுச்சேரியில் காங்கிரஸை வளர்த்ததே நாராயணசாமி தான் என கூறிய ஆதரவாளர்கள் நம்ப வைத்து கழுத்தை அறுத்து நடுரோட்டில் விட்டுவிட்டதாகவும் 2026 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறாது, அதற்கு முழுக்க காரணம் கட்சி தலைமைதான் என்றும் குற்றம் சாட்டினர். 2026 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரவே வராது. காரணம் தலைமைதான். நாராயணசாமிக்கு சீட் கொடுத்தால் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிவிடுவார் என்பதாலேயே வாய்ப்பு மறுக்கப்படுவதாகவும், திமுகவின் இந்த சீக்ரெட் அஜெண்டாவை வைத்திலிங்கம் நிறைவேற்றுவதாகவும் கூறிய அவர்கள் இது மானங்கெட்ட செயல் என்றும் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்தனர். நாராயணசாமிக்கு சீட்டு கொடுத்தாக்கா அவர் சிஎம் கேண்டிடேட்டா ஆயிடுவாரு. சிஎம் கேண்டிடேட்டா ஆயினாக்கா டிஎம்கேல யாரும் வர முடியாது. இவரும் சிஎம் ஆகிறதுக்கு முயற்சி செய்ய முடியாது. டிஎம்கே அஜெண்டாவை இவர் நிறைவேற்றார். டிஎம்கே கைக்கூலியா காங்கிரஸ் கட்சி தலைவர் செயல்படுறது வெட்கமான ஒரு செயல்.